நீங்க ஒரு சின்ன முயற்சி எடுத்தா, உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போ முடியும்னு உங்களுக்கு தெரியுது. அது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதா இருக்கலாம், ஒரு நல்ல ஜாப்க்கு அப்ளை பண்றதா இருக்கலாம், இல்ல அப்ராட் போறதுக்கான முயற்சியா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். இப்போ அப்படிப்பட்ட ஒரு முயற்சிக்கு பின்னாடி ஒரு காரணம் நீங்க வச்சிருக்கலாம். மேபி தடையா இருக்கிற ஒரு காரணம் என்னவா இருக்கலாம்னா, நான் பயப்படுறேன். இது இப்படி ஆயிட்டா என்ன ஆகும் நான் யோசிக்கிறேன் அப்படின்னா, இங்க அந்த பயத்த நீங்க கொஸ்டின் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா, பயம் இங்க 2 வகையில நம்ம சொல்லலாம். 1 நம்மளுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ்னால ஏற்படக்கூடிய அந்த பயம். அதாவது ஆல்ரெடி நான் பட்டுருக்கேன். அந்த பிரச்சனைய நான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த பயத்த நீங்க ரீகன்சிடர் பண்றது தப்பு கிடையாது. ஆனா, நம்ம இந்த மாரி ஒரு புது முயற்சி செய்யும்போது, நமக்கு இருக்கிற பயம் அப்படின்றது வெறும் அசம்ப்ஷன் தான். இன்னைக்கு நீங்க எடுக்க போற அந்த முயற்சிக்கு, நீங்க தயங்குற அந்த பயம் இருக்குல்ல, அந்த ஃபியர் இருக்குல்ல, அத திரும்ப எடுத்து எழுதி பாருங்க. எதுக்காக பயப்படுறீங்க? நான் வந்து அப்ராட் போக பயப்படுறேன். ஏன்னா, அந்த கல்ச்சர் எப்படி அடாப்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியல. இல்ல அங்க போனா எப்படி சர்வைவ் ஆவேன்னு தெரியல. இல்ல நான் வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். பிசினஸ் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்ல.